மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 2026 தொடர்ந்து நடைபெற்றதற்கு பிறகாக தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாநகராட்சி ஆணையருமாக இருக்கக்கூடிய குமரகுருபரன் சென்னை ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து கட்சியின் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதிகள் முன்பாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலின்படி கிட்டத்தட்ட ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை சென்னையை பொறுத்தவரை 28,30,936 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,65,763 என்றும், மூன்றாம் பாலினத்தவர்கள் ஒட்டுமொத்தமாக 829 பேர் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தான் 28,30,936. ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,65,763. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,64,344 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் கூடுதலாக கிட்டத்தட்ட 2,51,260 வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 1,18,073 வாக்காளர்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 1,33,101 பேர் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகாக குறைந்தபட்சமாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 1,16,896 வாக்காளர்களும், அதிகபட்சமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2,22,792 வாக்காளர்களும் பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்னையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் பல்வேறு வித்தியாசங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 12,347 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் 62,005 இளம் வாக்காளர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4,078 எண்ணிக்கையில் வாக்குச்சாவடிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் மனு பதிவு, அதாவது வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இந்த பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் மனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள் வரை வாக்காளர்கள் புதியதாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கான விண்ணப்பம் 10 நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 2,95,272 பேர் இருந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,95,856 பேர் தற்பொழுது வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அதே போல் முதலமைச்சரின் தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 2,90,653 வாக்காளர்கள் இருந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,07,251 பேர் தற்பொழுது வாக்காளர்களாக இருக்கிறார்கள். எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியல் அளவை பொறுத்தவரை 1,34,879 பேர் இருக்கிறார்கள். அதே போல் ராயபுரம் தொகுதியில் தற்பொழுது அந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக 1,56,931 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, அதாவது துணை முதலமைச்சரின் தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 2,40,087 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,63,886 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போல் 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இறுதி பட்டியலில் 1,53,908 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதே போல் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரின் தொகுதியாக இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, அவரது பொறுப்பு தொகுதியாக இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 2,73,717 என்ற தொகுதி அளவிற்கு இருந்த நிலையில் தற்பொழுது இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,697
என்ற அளவில் வாக்காளர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள். வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை 2,11,691 பேர் தற்பொழுது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக SIR பணிகளுக்கு பிறகாக இருக்கக்கூடிய சென்னையின் ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை 28,30,936 என்றும் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 13,65,763 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,64,344 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தை பொறுத்தவரை 829 பேர் வாக்காளர்களாக சென்னை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். கூடுதலாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது 2,51,260 வாக்காளர்கள் இந்த SIR பணிகளுக்கு பிறகாக கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.